தமிழகத்தில் மீண்டும் IAS அதிகாரிகள் இடமாற்றம். ஆளுநரின் செயலராக சஜன் சிங் சவான், நில நிர்வாகத்துறை செயலராக ஹர்சகாய் மீனா நியமனம். CBSE தலைவர் ராகுல் சிங், செயலர் ஹிமான்ஷு குப்தா அதிரடி மாற்றம். மறுமதிப்பீடு மதிப்பெண் சரிபார்ப்புக்கான OSM முறையில் குளறுபடி காரணமாக நடவடிக்கை. CBSE மறுமதிப்பீட்டில் ஏற்பட்ட குளறுபடிகளுக்கான காரணத்தை கண்டறிய ஒரு நபர் விசாரணை குழு அமைப்பு. 1 மாதத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவு. தமிழ்நாட்டில் ஜல்ஜீவன் 2.0 திட்டத்தை செயல்படுத்த மத்திய மாநில அரசுகளிடையே ஒப்பந்தம். முதல்வர் விஜய், மத்திய அமைச்சர் CR பாட்டீல் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. சென்னையில் முதல்வர் விஜயுடன் முன்னாள் மத்திய நிதியமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் சந்திப்பு. தவிக கூட்டணி ஆட்சியில் காங்கிரஸ் அங்கம் வகித்து வரும் நிலையில் முக்கியத்துவம் பெற்ற சந்திப்பு. திமுக முன்னாள் அமைச்சர் KN நேருவுக்கு அமலாக்கத்துறை சம்மன். நகராட்சி மற்றும் நிர்வாகத்துறை முறைகேடு விவகாரம் குறித்து வரும் 12ஆம் தேதி நேரில் விளக்கமளிக்க நோட்டீஸ். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுக MLA-க்களை அல்லு சில்லு என்பதா? அல்லு சில்லு வீட்டுக்கு சென்று சால்வை போர்த்தியது தில்லுமுல்லு இல்லையா என முதல்வர் விஜய்க்கு திமுக துணை பொதுச் செயலர் ராசா கேள்வி. ஸ்டாலின் சார், உங்களுக்கு எனக்கு தான் போட்டி, மற்றவங்க எல்லாம் அல்லு சில்லுனீங்கல்ல. முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு ரொம்ப சங்கடமா இல்ல? நான் வேற வார்த்தை பயன்படுத்த விரும்பல. அந்த அல்லு சில்லு வீட்டுக்கு நீங்களே போய் சால்வை போட்டு அவங்களோட ஓட்டை வாங்கினீங்களே, அந்த அல்லு சில்லு கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடினது தில்லுமுல்லா அரசியல் அநாகரிகமா? பிரதமர் மோடி முன்பு எங்கே போனது உங்கள் வீர வசனங்கள்? முதல்வர் விஜயின் பாணியிலேயே ப்ரோ என கூறி விமர்சித்த ராசா. விஜய் ப்ரோ, எங்க ப்ரோ போச்சு உங்களுடைய சக்தி? PM-க்கு முன்னாடி முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ? ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ப்ரோ, ஒய் ப்ரோ ஏன் பேசாம வந்தீங்க? ஏன் ப்ரோ பிரஸ் பாக்குறதுக்கு தைரியம் இல்ல ப்ரோ? ப்ரோ விஜய் அப்படின்னு நாங்களும் கேட்போம். செய்தியாளர்களை சந்திப்பதும் முதல்வரின் கடமைதான். பிரதமரை சந்தித்தது ஏன் என்று மக்களுக்கு விளக்கம் வேண்டாமா என்றும் ராசா கேள்வி. ப்ரோ என்ன விமர்சனம் சொல்லுங்க. பிரைம் மினிஸ்டர் போனீங்க சார், there must be accountability. You are elected chief minister, you met the prime minister. Is it not our right to get information from you, or is it not your duty to disclose what happened with the prime minister? என்ன பிரஸ் பார்க்க வரீங்க? நாலாவது தூண் சார் அது. நானே தப்பு பண்ணா வெளியே கொண்டு வரதான், தப்பா இருந்தாலும் தப்பு தான். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை சரி செய்யவும் 6 மாதம் அவகாசம் வேண்டுமா? காவல்துறை உங்கள் கையில்தானே உள்ளது என முதல்வர் விஜயை விமர்சித்த ராசா. நீங்க உடனே விமர்சிக்கிறீங்களா? நீங்க சொன்னீங்களே நான் வந்த உடனே எல்லாம் சரியாயின்னு சொன்னீங்களே. சரி, பணம் இல்ல, நிதி நிலைமை சீர் செய்வதற்கு 6 மாசம் ஆகலாம் அல்லது 2 வருஷம் ஆகலாம். சட்டம் ஒழுங்குக்கு என்ன பிரச்சனை? போலீஸ் உங்கள்கிட்ட தானே இருக்கு, துப்பாக்கி உங்க கையில தானே இருக்கு, டிரான்ஸ்பரிங் அத்தாரிட்டி நீங்க தானே, அதுக்கு என்ன காலவாசம் வேணும்னு கேட்கிறேன். ரிசர்வ் வங்கியின் விதிகள் தெரியாமல் பயிர்க்கடன் தள்ளுபடி என அறிவித்துவிட்டு இப்போது ஏமாற்றுவதா? முதல்வர் விஜயின் நடத்தையில் நாணயம் உள்ளதா என ராசா கேள்வி. உங்களுடைய தேர்தல் அறிக்கையில உங்களுடைய நடத்தையில நாணயம் இருக்கா? ரிசர்வ் பேங்க் கைட்லைன்ஸ் இல்லாம நீங்க விவசாய கடனை முழுசா தள்ளுபடி முடியாது. 2025 கைட்லைன்ஸ். அந்த அறிக்கை தயாரிக்கும் போது இப்படி ஒரு சட்டம் இருப்பது என்பதை தெரியாமல் கூட ஒரு அரசியல் கட்சி நீங்க தேர்தல் அறிக்கை கொடுத்தா உங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்?
திருமாவளவன் தனது சகோதரர் விசிகவுடன் இருப்பது சகோதர முரண்பாடுதான் என ஆராசா விளக்கம். தவிக அரசுக்கு இடதுசாரிகள் ஆதரவளித்ததில் வருத்தம்தான் என்றும் பேட்டி. அது எங்களுக்கு இருந்த அவ்வளவு பிணைப்பு பாசம் யாருக்கு கூட வச்சிருந்தோமோ அந்த பாசம் முரண்படும் போது கோபம் வரும். காங்கிரஸ் நாங்க அவ்வளவு பாசம் வைக்கல, ஐடியாலஜிக்கலா. சிபிஎம் வெளியே இருந்தாங்க, அதனால எங்களுக்கு வருத்தம் இருக்கும். அதுல என்ன இருக்கு? அன்னைக்கு கோவம் இருந்தது, வருத்தமா நானும் பேசியிருப்போம், அவங்களும் பேசியிருப்பாங்க. அதுல என்ன இருக்கு? நத்திங். இது ஒரு சகோதர முரண்பாடு, அவ்வளவுதான். திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைப்பது குறித்து பேசப்பட்டதா என்ற கேள்விக்கு ஆராசா பதில். தலைவர் பேசவில்லை, 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்கள் பேசியிருக்கலாம் என விளக்கம். நான் வாதத்துக்காக சொல்றேன், திமுகவிலயோ அதிமுகவிலயோ 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் இது என்ன ஒரு புதுசா இருக்கிற தமிழ்நாட்டுக்கு நல்லதா, ஏன் நம்ம திராவிட சித்தாந்தத்துல ஒண்ணுதானே அப்படின்னு முயற்சி பண்ணி பேசி இருக்கலாம். ஜனநாயகத்தில் பேசக்கூடாதுன்னு ஒண்ணு கிடையாது. அபிஷியலா என்ன வருதுன்னு பார்க்கணும். அதுக்குள்ள டிஸ்கஷன் 1000 கூட நடந்திருக்கலாம். நாங்க செயல்பட பொதுக்குள்ள கூட்டணுமா? சென்னை தண்டையார்பேட்டையில் இளைஞர் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். போதைப் பொருள் புழக்கத்தை தட்டி கேட்டால் கொலைதான் இந்த ஆட்சியில் பதிலா, இதுதான் மாற்றமா என்றும் கேள்வி. காவல்துறையை கையில் வைத்திருப்பவர் சட்டம் ஒழுங்கிற்கு பொறுப்பேற்காமல் நழுவ முயல்வது வெட்கக்கேடு. ஆட்சி நடத்துவது எப்படி என 6 மாத கோர்ஸ் முடிக்கும் வரை மக்கள் மடிந்து கொண்டே இருக்க வேண்டுமா என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. கொலை போன்ற கொடூர குற்றங்களில் ஈடுபட்டு மக்களின் பாதுகாப்பை தவிகவினர் சூறையாடி வருவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். பக்கம் பக்கமாக வசனம் பேசுவதை விடுத்து சொந்த கட்சியினரிடம் இருந்து மக்களை காக்க வேண்டும் என முதல்வருக்கு வலியுறுத்தல். குற்றங்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்த கேள்விக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதில். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகும் முடிவில் அண்ணாமலை. கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபினை நேரில் சந்தித்து தனது முடிவை தெரிவித்தார். தமிழக பாஜகவில் தான் ஒதுக்கப்பட்டதாக கூறி அதற்கான பின்னணியை குறிப்பிட்டு நிதின் நபினிடம் புகார் அளித்தார் அண்ணாமலை. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் படுதோல்விக்கான காரணம் குறித்தும் விளக்கமளித்ததாக தகவல். மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷாவை அவரது வீட்டில் சந்தித்த அண்ணாமலை. பாஜகவிலிருந்து விலகும் முடிவு குறித்து நேரில் விளக்கம். அமித்ஷாவை அண்ணாமலை சந்தித்த நிலையில் புதிய திருப்பம். அமித்ஷாவின் அழைப்பின் பேரில் டெல்லி சென்றார் நயினார் நாகேந்திரன். தமிழ்நாட்டிற்கு எதிராக பாஜக அரசு செயல்படும் போது திமுகவுடனான உறவு தொடரும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் பே சண்முகம் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. தமிழ்நாட்டு நலன் சார்ந்த மாநில உரிமைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மதச்சார்பின்மை போன்ற விஷயங்கள், அல்லது ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு விரோதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிற போது திமுகவோடு பிரச்சனைகளின் அடிப்படையில் எங்களுடைய உறவு தொடரும் என்பதை ஏற்கனவே நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கிறோம். தவிக ஆட்சி அமைப்பதை திமுக தடுக்கவில்லை என பே சண்முகம் விளக்கம். திமுக அதிமுக இணைந்த ஆட்சி என்ற யோசனையை பிற தலைவர்கள் முன்வைத்திருக்கலாம் என்றும் கருத்து. திடீரென்று இந்த தேர்தலில் ஒரு சந்தர்ப்பவாத நிலை எடுத்து இருவரும் சேர்ந்து ஆட்சி அமைப்பது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள். ஆகவே அந்த யோசனை என்பது மற்றவர்களும் மற்ற தலைவர்களும் இருந்து கூட அத்தகைய யோசனைகள் வந்திருக்கலாம்.
எடப்பாடி பழனிசாமியையும் விஜய் சந்தித்திருக்கலாம். பழனிசாமியை சந்தித்திருந்தால் தேவையற்ற பிரச்சனைகள் எழுந்திருக்காதென பே. சண்முகம் பேட்டி. அனைத்து தலைவர்களையுமே தமிழ்நாட்டில் அவர் சந்தித்தார். அன்புமணியை சந்தித்தார். அந்த அணி இந்த அணின்னு அவர் பார்க்கல. எல்லோருமே அவர் சந்தித்தார். எடப்பாடியையும் சந்தித்திருக்கலாம். எல்லா தலைவர்களும் சந்திக்கிறது போல ஏற்கனவே ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்கிற முறையிலேயும் அதிமுக என்கிற ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையிலேயும் அவர் எடப்பாடி அவர்களையும் சந்தித்திருந்தால் இதில் இந்த பிரச்சனைக்கே இடம் இருந்திருக்காது. எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் விஜய் சந்திக்க நேரம் கேட்கப்பட்டதாக அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கு. அதிமுக சார்பில் நேரம் ஒதுக்கப்படவில்லை என்றும் பேட்டி. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கவும் அப்ப நேரம் கேட்கப்பட்டது. ஆனால் ஒரு சில தலைவர்கள் அவர்களுடைய சூழ்நிலை கருதி, அவர்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலை கருதி அவர்கள் இப்போதைக்கு வேண்டாம், நாங்களே தோல்வியுற்று இருக்கிறோம், இந்த டைம்ல சந்திச்சா நன்றாக இருக்கிற தோல்வியுற்று இருக்கிற நேரத்தில் சந்திக்க வேண்டாம் என்று அவர்கள் அதை அப்போதைக்கு அந்த அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணல. துரோகத்தை வீழ்த்துவோம், அதிமுகவை கட்டி காப்போம். தற்போதைய சூழலை எண்ணி எந்த அச்சத்துக்கும் பதற்றத்துக்கும் ஆளாக வேண்டாம் என தொண்டர்களுக்கு பழனிசாமி அறிவுறுத்தல். பொள்ளாச்சி ஜெயராமன் வீட்டிற்கு சென்ற எஸ்பி வேலுமணிக்கு எதிராக முழக்கமிட்ட அதிமுக தொண்டர். துரோகி என முழக்கமிட்ட நபரை அதிமுக நிர்வாகிகள் தாக்க முயன்றதால் பரபரப்பு. அதிமுக மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கட்சிக்குள் ஏற்பட்ட பாதிப்பை தலைவர்கள் உணர வேண்டும் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வலியுறுத்தல். இந்த இயக்கம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அடைந்திருக்கிறது. இந்த பாதிப்புக்கான காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உணர்ந்து தங்களை திருத்திக் கொண்டு கழகத்தின் ஒற்றுமை கருதி கழகத்தினுடைய பொதுச் செயலாளருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும். மேகதாதுவில் கர்நாடகா அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து மதிமுக பொதுச் செயலர் வைகோ தலைமையில் ஆர்ப்பாட்டம். தமிழகத்துக்கான நீராதாரம் பாதிக்கப்படும் என எதிர்ப்பு. கர்நாடக அரசு கட்டி பறிக்க துணியாதே, ஒருமைப்பாட்டை உடைக்காதே, மேகதாட்டு அணை கட்ட ஒருபோதும் அனுமதியோ. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட நிர்பந்தித்தார்கள். நன்றி கூட சொல்லாமல் தவேகாவுக்கு சென்ற காங்கிரசுடன் தங்களை ஒப்பிடக்கூடாது என்றும் மதிமுக பொதுச் செயலர் வைகோ பேட்டி. எங்களுடைய மனதிலே இப்ப நம்ம தனி சின்னத்தில் நின்றிருக்கலாமோ என்ற எண்ணம் இருந்ததால் அந்த ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். காங்கிரஸ் ராஜ்யசபாவும் 27 சீட்டு வாங்கிட்டு மந்திரி சபையிலே சேர்ந்துட்டாங்களே, எப்படி எங்களை அவங்களே கம்பேர் பண்றீங்க? ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்து ரீல் விட்டு ஆட்சியை தொடரலாம் என்ற முதல்வர் விஜயின் பகல் கனவு இனி பலிக்காது. போலி தூய சக்தி வேடத்தை மக்களே கலைத்து விடுவார்கள் என்றும் அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் அறிக்கை. முதல்வர் விஜயின் பேச்சு மக்களுக்கு புரியும். அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரனின் விமர்சனத்துக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதில். அனைத்து மக்களுக்கும் அந்த உரை எப்படி இருந்துச்சு மக்களுக்கு தெரியும். ஏன்னா தமிழகம் முழுவதும் எங்களுக்கு சொன்னாங்க, முதல்வருடைய உரை கண்டிப்பாக அரசு எப்படி செயல்படுது, என்னென்ன விதத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சிறப்பாக சொல்லியிருந்தாங்க. வது பிறந்த நாளை கொண்டாடும் இசைஞானி இளையராஜா. சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் வாழ்த்து கூற குவிந்த ரசிகர்கள்.
எல்லோரும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. ரசிகர்கள் என்னை வாழ்த்து கொண்டிருக்கும் பொழுது நான் அவர்களை வாழ்த்துகிறேன். பல்வேறு ஊர்களிலிருந்து நேரில் வந்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. முதல்வர் விஜய், முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் நன்றி தெரிவித்து இளையராஜா பதிவு. மேற்கு வங்க அரசுக்கு எதிராக கொல்கத்தாவில் முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி தர்ணா போராட்டம். தங்கள் கட்சித் தலைவர்கள் ஆளுங்கட்சியினரால் அடுத்தடுத்து தாக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 50 எம்எல்ஏக்கள் தீவிர ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல். தாங்களே உண்மையான திரிணாமுல் காங்கிரஸ் என உரிமை கோர திட்டம் எனவும் தகவல்.